தட்டுப்பாடு ஏற்படும் என்கிற வதந்தியை நம்பி பெட்ரோல் பங்குகளில் வாகன ஓட்டிகள் குவிந்து வரும் நிலையில் உங்கள் பகுதியில் நிலவும் உண்மையான சூழல் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். போர் காரணமாக இந்த மாதிரி சிலிண்டர் கிடைக்கல. சிலிண்டர் 20 நாள் 25 நாள் அங்கே புக்கிங் பண்ணால் ஒழுங்கான ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் இருக்கிறாங்க. அடுத்தபடியாக நாங்கள் வேலைக்கு போகிறதா, இதுக்கு பின்னாடி நாங்கள் நடக்கிறதா என்ன, அதனால இப்போ பெட்ரோலும் கிடைக்க மாட்டேங்குது. பெட்ரோலுக்கு 4 பெட்ரோல் பம்ப் போயிட்டு 5வது பெட்ரோல் பம்பில் இப்போ நான் நிற்கிறேன். வேலைக்கு போக முடியல. எதுக்கு போகணும்? இது கவர்மெண்ட் தான் பார்த்து இதுக்குள்ள வழியை ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். இன்னும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். சாப்பிட வழி இல்லாமல் போயிடும். இனி மண்ணெண்ணெய் கிடைக்காது, விறகு கிடைக்குமா அப்படிங்கிற அந்த அச்சத்திலே நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இதே வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேலைக்கு போக முடியல, ஒன்றும் பண்ண முடியல. சாப்பாடு கூட கிடைக்குமாங்கிறத ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். நாங்கள் எங்க இடத்துல பெட்ரோல் ரொம்ப சுத்தமா இல்லை. அதனால நாங்க 2-3 கிலோமீட்டர் தாண்டி இங்க வந்திருக்கோம் எடுக்கிறதுக்கு. சுத்தமா இல்லை எங்க இடத்துல பெட்ரோல். மக்கள் எல்லாமே ஐயோ பெட்ரோல் இல்லாம போயிடுமோ, நம்ம எங்கேயும் போக முடியாத இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்துல இருக்கிறாப்புல. எல்லாரும் முட்டி மோதிக்கிட்டு எனக்கு கொடு உனக்கு கொடு அப்படின்ற மாதிரி எல்லாம் நின்றுக்கிட்டு நம்ம ரேஷன் கடையில் நிற்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு கூட்டம் அதிர்ச்சி அடையுது. மக்கள் ஒரு பதட்டத்துல ரேட்டு ஏறிடுமோ இல்லை பெட்ரோல் சுத்தமா இல்லாம போயிடுமோன்ற ஒரு பதட்டம் தான் அதிகமா இருக்குது தவிர மற்றபடி ஒன்று. பெட்ரோல் டீசலை பார்த்த நம்ம ஊர்ல ஒன்றும் பெரிய பதட்டம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஆனால் சில பங்கில் நைட் டைம் கொடுக்கறது இல்லை. ஒரு சில பங்கு நைட் ஓப்பனாக இருக்கு. மற்றும் இந்த நியூஸ் இதெல்லாம் பார்த்து மக்கள் நிறைய ஃபில் பண்ணி வைக்கிற சூழ்நிலை நிறைய இருக்கு. ஆனால் பங்கில் பொறுத்தளவுக்கு அவைலபிளாக இருக்கு. எங்களுக்கு ரொம்ப காக்கிற மாதிரி சூழ்நிலை இங்கே இல்லை. அது வரைக்கும் ஓகே. இனி வரக்கூடிய இதில் எப்படி இருக்கு என்னங்கிறது தெரியல. ஆனால் கொரோனா காலத்தில் லாக் பண்ண மாதிரி இப்போ பெட்ரோல் பங்கை லாக் பண்ணிட்டா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பெட்ரோல் போய் டேங்க்கு ஃபுல் பண்ணுறாங்க. இதுக்கு மத்திய அரசு உடனடியாக இது தெளிவான விளக்கத்தை கொடுத்து வாகன ஓட்டிகளுக்கு உண்மையான தகவலை சொல்லி அந்த கூட்டத்தை குறைக்கலாம், ஒரு பதற்றத்தை நம்ம குறைக்கலாம். மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். மேக் இந்தியா கிரேட் அகைன். மக்கள் ஆட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும் அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள். பிரேக் ஃப்ரீ நியூஸ். வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள் பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க, அப்டேட்டா இருங்க.